அல்லாஹ் விரும்பும் 10 நற்செயல்கள். உண்மையில் இந்த செய்திகளை நாம் அறிந்து நமது வாழ்விலும் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமல் என்னை சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும், அல்லது பி அஹப்பில் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இரண்டாவது முறையும் கேட்டார்கள், இரண்டாவது முறையும் மௌனமாக இருந்தார்கள். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில் என்னவென்றால், அலைக பிகஸரத்தி சுஜூதி லில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்காக அதிகம் சுஜூத் செய்வதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூதை செய்யும் போது அல்லாஹ் உங்களுடைய ஒரு அந்தஸ்தை, பதவியை உயர்த்தாமல் இருப்பதில்லை, உங்கள் ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்ற இந்த செய்தி முஸ்லிமில் 488வது எண்ணிலே இடம்பெறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியிலே குறிப்பிட்டது என்ன? அதிகம் அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யுங்கள். அப்படி என்றால் என்ன? அதிகமாக உபரியான நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இது நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு உயரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அதிகமாக நஃபிலான வணக்கங்களை, உபரியான வணக்கங்களை நாம் செய்வதன் மூலம் நாம் சோனத்தில் நுழையலாம், இறை நெருக்கத்தை பெறலாம், அதே போன்று இறை தூதரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் இருக்கலாம் என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகளில் இடம்பெற்றவைகளாகும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த அமல்களிலே அடுத்ததாக நாம் பார்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது என்ன கேட்கப்பட்டது என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலேயாகும். அது எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல 1436வது எண்ணிலே இடம்பெறுகிறது. எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும், அதாவது உபரியான வணக்கங்கள், உபரியான நற்செயல்கள் குறைவாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து வருவது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், அதாவது நான் தொடர்ந்து செய்து வரக்கூடிய உபரியான வணக்கம் எது? எனது வாழ்க்கையில் இந்த பண்பு என்னிடம் இருக்கிறதா? நான் உபரியான எந்த வணக்கத்தை நான் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் என்ற சிலரை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஆசை, ஆர்வம் ஏற்பட்டவுடன் அதிகமாக கூடுதலாக செய்வார்கள், ஆனால் காணாமல் போய்விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஆர்வத்தையும் நாம் நிர்வகிக்க வேண்டும். அந்த ஆர்வத்தோடு நாம் குறைவாக இருந்தாலும் அமல்களை நியமமாக தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஒரு ஆசை, ஆர்வம் வந்தவுடன் அவர் துஹாவுடைய 8 ரக்காத்துகளை தொழுகிறார், அல்லது அதை விட துஹாவுடைய ரக்காத்துகளை தொழலாம். ஆனாலும் அதன் பிறகு அந்த தொழுகையை விட்டு விடுகிறார். இவரை விட 2 ரக்காத் துஹாவை ஒவ்வொரு நாளும் தொழுது வருகிறாரா? அவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர். அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இதில் நாம் பார்க்கக்கூடிய 3வது அமலாக இந்த அமலை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? தோழர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது. இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அவங்க கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறாங்க, அதாவது உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது. அப்ப தொழுகைகளை நாம் உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். சிலர் பார்க்கிறோம், ஃபஜ்ரை சூரிய உதயத்துக்கு பிறகு தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லது தொழுகைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க சிலர்கள், சில வியாபாரம் பிசினஸ் செய்யக்கூடியவங்க எல்லாம் இஷாவுக்கு வருவார்கள், எல்லா தொழுகையும் ஒன்றாக சேர்த்து தொழுவார்கள். இப்படி ஒரு தொழுகை இஸ்லாம் சொல்லித்தரல.
அதாவது அலட்சியமாக இவ்வாறு தொழுகையை விட்டுவிட்டு கலா செய்யக்கூடிய ஒரு முறையை சொல்லித்தரவில்லை. எனவே தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது கடமை. அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, முஃமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே தொழுகைக்கு ஆரம்ப நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. அப்ப தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பிறகு எது என்று நான் கேட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது தாய் தந்தையர்களுக்கு நன்மை புரிவது. நறுமை சகோதரர்களே, இன்று எத்தனை பிள்ளைகள் இப்படி பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், எங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அந்த தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழி அவர்களோடு இருக்கிறது. அதை அவர்கள் என்ன செய்யும், நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று அவங்க கேட்கும் போது சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருங்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்கள். நான் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் எந்த அளவுக்கு என்றால் பெற்றோருக்காக பிரார்த்தனை கூட செய்யாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு நன்மை செய்வது எப்படி போனாலும் தீமையாவது தடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் இல்லை, பெற்றோர்களுக்கு தீமை செய்யக்கூடிய மோசமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எம்மை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எனவே இரண்டாவதாக இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட விடயம் என்ன, அதாவது பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்வது, அந்த தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது. அடுத்து கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நல்லமல் எது என்று கேட்கும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. எனவே நாம் இதிலே மொத்தமாக இப்போது நாம் 5 அமல்களை சொல்லிவிட்டோம் உங்களுக்கு, அல்லாஹ் விரும்பக்கூடிய 5 நற்செயல்கள். அதில் முதலாவது என்ன, அதிகமான உபரியான தொழுகைகளை தொழுவது. இரண்டாவது நாம் உங்களுக்கு சொன்னது, குறைவாக இருந்தாலும் உபரியான வணக்கங்களை நாம் தொடர்ச்சியாக நியமமாக செய்து வருவது. மூன்றாவது தொழுகை அதற்குரிய நேரத்திலே தொழுவது. நான்காவது பெற்றோருக்கு நன்மை செய்வது. ஐந்தாவது அல்லாஹ்வுடைய வழியிலே பாதையிலே ஜிஹாத் செய்வது, போர் புரிவது. ஆறாவது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்பாகும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்பாகும். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள். இப்படி நோன்பு நோற்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் இயன்ற அளவு அவரது சக்திக்கு ஏற்ப உபரியான வணக்கங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த நோன்பு அவங்க ஒரு பெரும் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யாரு, ஒரு ஆட்சியாளர். ஆட்சி பீடத்திலே இருந்து கொண்டு, ஆட்சியாளராக இருந்து கொண்டு அவங்க என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருந்தார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டார்கள். அதாவது வருடத்தில் அவர்கள் நோன்போடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தொழுகைகளிலே மிகச் சிறந்த தொழுகையாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி சொல்கிறார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகையாகும். அதாவது அவருடைய இரவு தொழுகை, அவருடைய இரவு தொழுகையை சொல்கிறார்கள். எப்படி, அவர்கள் பாதி இரவு வரை உறங்குவார்கள், பாதி இரவு வரை உறங்குவார்கள். இரவில் 1/3 பகுதி இருக்கின்ற போது அவங்க என்ன செய்வாங்க, நின்று தொழ ஆரம்பிப்பார்கள். 1/6 பகுதி அவர்கள் உறங்குவார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. எனவே இரவினுடைய 1/3 பகுதி என்பது சிறந்த நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நேரம் இரவு தொழுகைக்கு சிறப்பான நேரம், மலக்குகள் வருகை தரக்கூடிய நேரம், அந்த தொழுகைக்கு மலக்குகள் சாட்சியாக இருக்கக்கூடிய நேரம். எனவே அந்த அடிப்படையிலே இரவு தொழுகை சிறப்புக்குரியது. அதிலும் பிந்திய இரவிலே தொழுவது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு, அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரவு தொழுகை, இந்த இரண்டும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருந்தது. அவங்க பாதி இரவு தூங்குவார்கள், 1/3 பகுதி இருக்கும் போது எழுந்து தொழுவார்கள். அதே போன்று மறுபடியும் 1/6 பகுதி உறங்குவார்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. முஸ்லிம் 2144வது எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்செயல்கள்ல அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்தல், திக்ர் என்பது நற்செயல்கள் வரக்கூடியது. எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்செயல்களில் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ்
வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது 8வது நற்செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நாம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய இந்த திக்ர்கள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது நீங்க முஸ்லிம்ல 4330வது எண்ணில் பார்க்கலாம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, திக்ர்கள்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு திக்ராக நாம் 9வதாக பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு எளிதான அந்த ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரிய நன்மையின் தராசில் கணத்தால் தாழக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தைகள், ஒரு சிறந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ர். இந்த செய்தியை நீங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற நூட்களிலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அந்த திக்ர்கள் ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக நாம் பார்ப்போம், இது ஹதீஸுல் குதுசியாக வருகிறது. இதிலே அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கடமையாக்கியவைகள், எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இல்லை. எனவே இந்த செய்தியில பாருங்க, எனக்கு விருப்பமான செயல்களில், எனக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட, அப்ப கடமை அதுக்கு தான் முன்னுரிமை. நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ன? அதாவது கடமை, ஃபர்துல நாங்கள் எந்த குறைவும் செய்யாமல் ஃபர்தின் மூலம் நாம் இறைவனை நெருங்க வேண்டும். அடுத்து அந்த செய்தியில் என்ன வருகிறது? ஹதீஸுல் குதுசியில, என் அடியான் நபிலான அந்த இபாதத்துகளை செய்து கொண்டு என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அதன் பிறகு இறைவனுக்கு விருப்பமானது உபரியான வணக்கங்கள், அதன் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், இறுதியில் நான் அவனை நேசிப்பேன். இறை நேசத்துக்குரியவனாக அவன் மாறிவிடுகிறான். அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும் போது அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் அதே போன்று நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். அந்த ஹதீஸ் எப்படி வருகிறது? அதாவது அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பிடிக்கின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக கொடுப்பேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்று சொல்லிவிட்டு, ஒரு இறை நம்பிக்கையாளன் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கிறான், நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்ற செய்தி புகாரில் 6502 செய்தி வருகிறது. எனவே இதில் நமது தலைப்புக்குட்பட்ட செய்தி என்ன? அல்லாஹ் கடமையாக்கி அமல்களின் மூலம் நெருங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். உபரியான வணக்கங்களின் மூலம் ஒரு அடியான் இறை நெருக்கத்தை பெற்றுக்கொண்டு இறை நேசத்துக்குரியவனாக மாறுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனது செயல்பாடுகள் அனைத்தும் எப்படி மாறிவிடுகிறது என்றால் இறைவனுடைய பொருத்தத்தையும் விருப்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலே மாறிவிடுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இறைவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய 10 நற்செயல்களை படித்தோம். இந்த நற்செயல்களை எமது வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.